ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெட்ஜஸ் ஷார்ட் பேட்டர்னை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வெட்ஜஸ் ஷார்ட் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் ரெஃபர்ஸ் டு த ப்ரைஸ் ஃபார்மேஷன் ஆன் த சார்ட் where two trend line converge creating a narrow wedge shape indicating the potential reversal of the current market trend with the direction of the wedge, determining whether it the signals bullish or bearish reversal. Essentially, it shows the tightening price range as the trend line move close together, potentially signaling a breakout is coming soon. அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா two forms of wedge pattern or rising wedge and the falling wedge அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்கே ரீசன் சமயத்தில் ஏன் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம், ஏன் நீங்கள் ஒரு பேட்டர்னை படிக்கணும் அப்படிங்கும்போது இங்கே நிறைய கேள்வி எல்லாத்துட்டையுமே இருக்குது. என்ன அப்படின்னா, நான் மேஜராக எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. நான் கால் பண்ணுறவங்ககிட்ட பேசச்ச ஏன் ஃபெயிலியர் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் உத்து கவனிச்சோம் அப்படின்னா மேஜராக சொல்கிறவங்க அவங்க லாஸை பண்ணுறதே இல்லை. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தட்ட தன்னுடைய அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஒருத்தங்க விற்றுருங்க வாங்கிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் தான் மேஜராக அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க. பெய்ட் கால் சர்வீஸ் இந்த மாதிரி தான். அவங்க எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ட்ரேடில் எந்த நாலேஜுமே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி ட்ரெண்ட் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். அதாவது நீரோட போயிட்டுருக்கும். சரிங்களா? சில டைரெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீரோட போயிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ரிவர்ஸாக நீங்கள் ஒரு பேப்பர் விட்டால் கூட அதுக்கு ரிவர்ஸாக ட்ராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா நீங்கள் அந்த பார்த்தா மட்டும்தான், அந்த பாத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது எப்படி ட்ராவல் ஆகுங்க தெரியும். அதே போல் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெண்ட் இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கும் பாருங்க. இது ஒரு இந்த சைடில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான சிக்னல். இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாக்கு எப்படி வந்துட்டுருக்கும் அப்படின்னா இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கீழேருந்து அப் ட்ரெண்டில் அடி வந்துட்டு கீழே லைட்டாக ஷைனிங் ஆகிட்டு அகெயின் ட்ரெண்டை பிரேக் பண்ணும். இங்கேருந்து வர அப் ட்ரெண்டை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயத்தையும் நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும். இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட சரிங்களா அப் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் என்ட்ரி பாயிண்ட் இங்கே தான். சரிங்களா? பட் ஸ்லைட்லி தான் அப் ட்ரெண்ட் இருக்கும். ஆனால் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் கொஞ்சம் மந்த்லி கேண்டில் வீக்லி கேண்டில் போட்டிங்கன்னா அது டவுன் ட்ரெண்டில் ஃபார்மேஷனில் வந்துட்டு அகெயின் ஸ்லைட்லி அப் ட்ரெண்ட் எடுத்து அகெயின் கீழே ட்ராவல் ஆகும். சரிங்களா? இதை தான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போது ஒரு ட்ரேடில் நான் சொன்னல நீரோடைய பேஸ் பண்ணி தான் போகணும். அப்போ ஒரு ட்ரேடில் இந்த ட்ரெண்ட் எங்கேருந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நுட்பமாக கவனிக்கணும். இதில் எந்த அளவுக்குலாம் சப்போர்ட் எடுத்திருக்கு, எங்கே பிரேக் அவுட் நடக்கு அப்படிங்கிறது தெரியணும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன், இது டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைசிங் வெட்ஜ் சார்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது இது இந்த ரைசிங் வெட்ஜ் பேட்டர்னுக்கான ஒரு சின்ன ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஃபாலிங் வெட்ஜஸ் சார்ட் பேட்டர்னோட சிக்னல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதில் அப் ட்ரெண்ட் எப்படி ரிவர்ஸ் ஆகுது பார்த்துருங்க, டவுன் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் நீங்கள் பார்த்துக்கணும். முன்னாடி பார்த்தது ரைசிங், இப்போ நம்ம பார்க்குறது ஃபாலிங். அடுத்த கேள்விக்கு வந்துடுவோம். என்ன அப்படின்னா, சார் நான் டார்கெட் எங்கே யூஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். டார்கெட்டை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா எப்போ பிரேக் அவுட் ஆனாலுமே R1 R2 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த ஹை தான். ஏன்னா ஒன்ஸ் மார்க்கெட் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த ஹை இருக்கா இதை அடுத்து மீட் பண்ணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை மீட் பண்ணும். அகெயின் ப்ரீவியஸாக நடந்ததான் மார்க்கெட் எல்லாமே மீட் பண்ணும். ஸோ நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டாப் ஹையை நம்மளுடைய டார்கெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கணும், டார்கெட்டை பொறுத்த மட்டும் எந்த மாதிரி ட்ரேடர் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்விங் ட்ரேடரா, பொசிஷனல் ட்ரேடரா, இன்வெஸ்டரா, ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா, கான்ட்ராக்ட் ட்ரேடரா, இன்ட்ரா ட்ரேடரா, ஸ்கேல்பரா இப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. இதை நீங்கள் எந்த ட்ரேடர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டைமுக்கான சார்ட் பேட்டர்னை போட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும். இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா 3 to 5 மினிட்ஸோட சார்ட் பேட்டர்ன் ஒர்க் ஆகும். இதே ஸ்விங் ட்ரேடிங் போகிறீங்க அப்படின்னா மந்த்லி சார்ட் பேட்டர்ன் நல்லாயிருக்கும். ஒன்றுக்கும் பயன்படுத்துகிற சூழல் தெரியும். அதனால தான் எப்போதுமே நீங்கள் ட்ரேட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு 6 month ப்ராக்டிஸில் நீங்கள் என்ன ட்ரேடர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியுதா, நீங்கள் ரிஸ்க் லவ்வரா, ரிஸ்க் டேக்கரா, ரிஸ்க் அவேரரா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். நான் MBA படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் சப்ஜெக்டில் வந்ததுனால என்னால் ட்ரேடில் கன்வே பண்ணி அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ எப்போதுமே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல தான் என்ட்ரி கொடுப்பாங்க. இங்கேருந்து ஒரு ரிவர்சல் இருக்கும், அதில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸ்டாப் லாஸுமே ஹிட் பண்ணாலும் சின்ன லெவலில் தான் உங்களுக்கு லாஸஸ் வரும். ஸோ ட்ரேடில் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். தேங்க்யூ கைஸ், பை.